அனைவருக்கும் வணக்கம். நாளை புதன் 1/4/2026 பௌர்ணமி தின சிறப்பு வழிபாடு முருகர் கோவிலில் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு பங்குனி உத்தரம்ன்றக்கூடிய ஒரு திருவிழா, இது வருடத்துக்கு ஒரு முறை நடக்கும். இந்த நாள் நீங்கள் பார்த்திங்கன்னா ஜோதிட ரீதியாக மாதங்களுடைய கடைசி மாதம் 12வது மாதமும் நட்சத்திர வரிசையில் 12வது நட்சத்திரம் உத்தர நட்சத்திரமும் சேர்ந்து வரும்பொழுது இந்த தினத்தை தேவர்கள் தலைவனான பரம்பொருளுக்கு உகந்த நாளாக ஜோதிட சாஸ்திர நியதிகள் எல்லாமே கொண்டாடுது. ஜோதிட சாஸ்திர நியதி மட்டும் கிடையாது, பொதுவாக ஏனைய உபனிஷத்துக்கள்லேயும் இந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு அபரிவிதமான ஆற்றலை இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் மீது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆற்றலை வெளிப்படுத்துது. அதாவது நமக்கு 14 புவனங்கள் இருக்கிறது. மேலோகம் 7, பாதாள லோகம் 7. அதில் நம்மளுடைய இந்த உலகமானது பூலோகம் அப்படின்னு இருக்கணும். இதில் என்ன அப்படின்னா, இந்த பூமி, நட்சத்திர கூட்டம், சூரிய சந்திரங்கள் சேர்ந்து இந்த ஒரு உயிர் வாழக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த பூலோகத்தில் உத்தர நட்சத்திரம்ன்றது பார்த்திங்க அப்படின்னா மிக உயர்ந்த ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அதாவது மிக தொலைவிலையும் மிக உயர்ந்த ஸ்தானங்கள்லையும் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு நட்சத்திரம். அதோடைய ஆற்றலை பெறக்கூடியதுக்கு தான் இந்த கோவில் வழிபாடு, முருகர் பெருமானை மையமாக வச்சு நடக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளையும் அமைச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெருமான் கோயிலில் நடக்கக்கூடிய பல நிகழ்ச்சிகள் எல்லாமே என்னென்னா, மனிதர்கள் அவங்களுக்கு ஒரு தெய்வீக சக்தியை உள்வாங்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இது அமைச்சிருக்காங்க. முருகப்பெருமானுடைய பதிகங்களில் ஏதாச்சும் ஒன்று தொடர்ந்து பாராயணம் செய்து நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அடுத்த வருடத்துக்குள்ளே தீர்த்து கொடுக்கறதுக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்ளுவோம். தொடர்ந்து நம்ம இது என்னென்னா, ஒரு வருஷம் நீங்கள் ஒரு பாராயணத்தை சின்னதாக எடுத்துங்க, அதை தொடர்ந்து படிங்க. அதனால் உங்களுக்கு அடுத்த பங்குனி உத்தரத்துக்குள்ளே அந்த விஷயம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அடுத்த ஒரு நல்ல தலைப்பில் நம்ம பார்ப்போம். பௌர்ணமி தின நாள் நல்வாழ்த்துக்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.